Hi friends, welcome to SH Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பர்பான யம்மியான ஒரு பீஸா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பீஸாவுக்கு ஈஸ்ட் தேவையில்லைங்க, ஓவனும் தேவையில்லை. ரொம்ப சுலபமா நீங்க 10 ல இருந்து 15 நிமிஷத்துல இத ரெடி பண்ணி சர்வ் பண்ணிரலாம். ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இதுக்கு நான் 100 கிராம் அளவு பன்னீர் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மஷ்ரூம்ஸ் அல்லது மீட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறலாம், பிரச்சனை இல்லை. ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இருந்ததுன்னா அது கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நான் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம முதல்ல மசாலா போட்டோம் இல்லையா, அந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம், பாதி கேப்சிகம், அதுவும் நீல நீல ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஹை ஹீட்டில் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்ச பன்னீரை ஹை ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வாட்டி எடுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே சேர்த்த வேணாம், ஹை ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வெங்காயம் கேப்சிகம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் ஹை ஹீட்டில் ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்ம பீஸாவில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஹீட்டில் வச்சு கிளறிட்டு நீங்கள் அதை வேறு தட்டுக்கு மாற்றி எடுத்துருங்க. மாற்றி எடுத்துட்டு நான் ஒரு பாதி தக்காளியும் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்மளோட வெங்காயமும் கேப்சிகமும் சூடாக இருக்கும்போதே அது மேலே போட்டுருங்க. ஸோ வந்து ஒரு லைட்டாக வெந்துடும், ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்மளோட பீஸாவுக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா உப்பு நிரப்பிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன கோப்பையோ அந்த மாதிரி உயரமாக்குறதுக்காக தான் கவுத்தி போட்டு வைங்க. வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை சூடாக்கணும். ரீஹீட் பண்ண வச்சுட்டு நம்ம பீட்சாவுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுக்கு நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நான் இதில் சேர்க்குறேன். கூடவே இதில் 4 டீஸ்பூன் அளவு கெட்டியான தயிர், அதிகம் புளிக்காத தயிர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான மாவு தான் தேவை, ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு முடிக்க போகும்போது கையில் ஒட்டிக்கிட்டு ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மாவு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக மாவை நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கவனமாக பிசைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கையில் ஒட்டிட்டு தான் வரும், பயப்பட வேணாம். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இங்கே நார்மலாக செய்கிற பீஸா மெத்தடை விட இது ரொம்ப ரொம்ப சுலபங்க, ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆயிரும். என்னதான் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பீஸா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் அதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்னால நானே வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். பட் இந்த ரெசிபி நீங்கள் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நீங்கள் அமுத்துனீங்கன்னா சாஃப்டாக இந்த மாதிரி உள்ளே இறங்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ இந்த மாவை நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டு தேய்ச்சிக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் பெரிய பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முழுசாக அப்படியே கூட நீங்கள் பரத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளோட சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஜென்டிலாக நம்ம லைட்டாக இதை நம்ம உருட்டலாம். நம்ம என்ன தட்டு எடுத்து வச்சுருக்கோமோ வேக வைக்கிறதுக்கு அந்த தட்டோட சைஸ்க்கு மேட்ச் பண்ணி வர்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற சில்வர் பிளேட் கூட நீங்கள் இந்த பீஸாவை வேக வைக்க முடியும். ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற தட்டு சைஸுக்கு நான் பரத்தி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். கையால் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தட்டைக்கு உள்ளே எடுத்து வச்சுட்டு
அதோட கார்னரில் கொஞ்சம் மாவு மொத்தமாக வர்றது மாதிரி இந்த மாதிரி தள்ளி விடுங்க. நடுவில் கொஞ்சம் தின்னாகவும் ஓரத்தில் திக்காகவும் வர்ற மாதிரி. ஸோ நீங்கள் சாப்பிட போகும்போது கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக குத்தி விடணும். இது எதுக்குன்னா நம்ம வேக வைக்க போகும்போது நடுவில் உப்பலாக எந்திரிச்சிடாமல் அது ஈவனாக வேகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். நல்லா ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணது அப்புறமா இதில் நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஹோம்மேட் பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ரெசிபிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஹோம்மேட் சாஸ் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாப்ஸில் கிடைக்கிற சாஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கார்னர்ஸை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக பீஸா ஃபுல்லாக நம்ம கவர் ஆகிற மாதிரி இந்த சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக துருவின சீஸ் இது மேலே தூவிக்கலாம். இன்றைக்கி நான் மோசரெல்லா சீஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன சீஸ் உங்களுக்கு இலகுவாக கிடைக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வேறு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேரியேஷன்ஸ் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை எடுத்துகிட்டு லைட்டாக நான் உடச்சி விட்டுட்டு அது மேலே போட்டுக்கிறேன். இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேருங்க. ஃபைனலாக நான் இன்னும் கொஞ்சம் துருவின சீஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த ட்ரேயை ரொம்ப கவனமாக எடுத்து நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு இப்போ இதை வேக வச்சுக்க போகிறோம். ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணதுனால ரொம்ப சூடாக இருக்கும் பாத்திரம், கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதை வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு டைட்டாக மூடி போட்டுட்டு அது மேலே வெயிட்டுக்காக நான் ஒரு கல் எடுத்து வைக்கிறேன். இது மீடியம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. சூப்பரான பீஸா அருமையாக ரெடி ஆயிரும். பாருங்கள் 10 நிமிஷத்தில் எவ்வளவு அருமையான டேஸ்டியான பீஸா ரெடி ஆகிடுச்சின்னு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னால் உங்ககிட்ட பீட்சாவுக்கான ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இதை மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பீஸாவுக்கான ஹெர்ப்ஸ் இல்லைன்னா கவலையே படாதீங்க. உங்களோட வீட்டில் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஓமவல்லி அல்லது துளசி கிடச்சிதுன்னா 2லையும் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதை நீங்கள் வேக வைக்க முன்னாடியே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது பண்ணுறோம் இல்லையா, ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் பீட்சாவில் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சேம் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.